மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம அன்றாட வாழ்க்கையில சமையலுக்கு சில உயர்ந்த மூலிகைகளை பயன்படுத்துவோம். அந்த மூலிகைகளுக்கு பார்த்தோம்னா கேன்சர் வரைக்குமே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஆனா நம்ம சாதாரணமா அதை நினைச்சிருவோம். உலக அளவுல அந்த ஒரு மூலிகையை நம்ம பரவலாக நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. அதாவது நம்மளுடைய தமிழர்களோட உணவு முறையை பார்த்து உலகமே வியக்குதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு மூலிகையோட பயன்களும் பார்த்து அதை வியந்து அதை இன்றைக்கு அவங்கவுங்களும் அவங்கவுங்க கண்ட்ரீஸ்ல நிறைய சமைச்சோ இல்ல அந்த ஹெர்ப்ஸை தேடி தேடியோ சாப்பிட்றாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, நமக்கு நிறைய கால்ஸ் வருது. அந்த கால்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, மேம் இந்த மாதிரி நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன், இல்ல ஒரு கண்ட்ரி நேம் சொல்லி கேட்குற விஷயம் என்னன்னா, மேம் இந்த மாதிரி வெறும் மஞ்சள் பொடி பியூரா உங்ககிட்ட இருக்கா? நம்ம அது சாதாரணமா கடந்து போயிடுறோம். அவங்க கேட்குற விஷயம் நம்ம ஸ்ரீலங்கால இருந்து கூட என்ன தெரியுமா கேட்பாங்க? பியூரா எனக்கு பெப்பர் பவுடர் இருந்தா கொடுங்க மேம். ஏன்னா நீங்க மெடிசன்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்க இல்லையா? அப்போ உங்ககிட்ட மிளகுத்தூள் இருக்கும், எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இந்த மாதிரி 1/2 kg 1 kg வேணும். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற மூலிகைகளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் அதனோட பலன்கள் நமக்கு தெரியாம இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மூலிகை தான் நம்ம பூண்டு, கார்லிக் அப்படின்னு சொல்றோம். இந்த பூண்டு பார்த்தோம்னா நம்ம நினைச்சோம், ஆமா பூண்டு சாப்பிட்டா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், பூண்டு சாப்பிட்டா ஏப்பமா வரும். ஆனா இதுல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி மருத்துவ குணங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சோம்னா எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்கு. பூண்டுல நிறைய வகைகள் இருக்கு. மலை பூண்டு இருக்கு, நாட்டு பூண்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பல் பூண்டு, ஹிமாலயன் கார்லிக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு இது பல் மாதிரி தான் உள்ள இருக்கும். அதை எடுத்து நம்ம சாப்பிட்றதும் நம்ம வழக்கத்துல இருக்கு. சரி, இந்த பூண்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, பொதுவாக சமையல்ல கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துப்போம். இல்ல நம்ம முன்னாடி நம்ம பாட்டிமார்கள்லாம் பூண்டு குழம்பு, பூண்டு வெந்தயம்லாம் சேர்ந்து ஒரு குழம்போ இல்ல மருத்துவ குழம்போ, குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்ல இந்த மருத்துவ குழம்பை நம்ம கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த பூண்டு மிக சிறந்த ஒரு முக்கியமான மூலிகையா நம்ம வாழ்க்கையோட தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே வருது. இதை மருந்தாக எப்படி சாப்பிடலாம், இல்ல மருந்தோடு சேர்த்து எப்படி சாப்பிட்டா எந்த மாதிரியான நோய்கள் போகும், எந்த மாதிரியான நோய்களுக்கு எந்தெந்த வகை பூண்டு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பூண்டை பொறுத்த வரைக்கும் இதுல சல்ஃபர் கண்டென்ட் அதிகமா இருக்கு, ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஃபைபர் கண்டென்ட் மற்றும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வாயுவை வெளியேற்றக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை தான் பூண்டுன்னு சொல்றோம். நம்ம கிராமப்புறங்கள்லாம் பார்த்துருப்போம், வாயு இருந்துச்சுன்னா இந்த பூண்டு குழம்பு வச்சோ இல்ல பூண்டு பால்ல போட்டு கொதிக்க வச்சோ இந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. ஆனா மருத்துவ ரீதியாக நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பல நோய்கள், இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரைக்கும் நமக்கு குணமாகுது. பொதுவாக இந்த பூண்டு நான் சொல்லிட்டேன், இதுல முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி இருக்கு. கொலஸ்ட்ரால் நம்ம உடல்ல இருந்து வெளியேறணும் அப்படின்னா பூண்டு ஒரு மிக சிறந்த மூலிகையாக நம்ம பயன்படுத்துறோம். இந்த பூண்டை எப்படி பயன்படுத்துறோம்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மலைப்பூண்டோட பலன்கள், அதை எந்த மருந்தோட சாப்பிடலாம் அப்படின்றதும் நான் சொல்றேன். இந்த மலைப்பூண்டு அப்படின்னு சொல்லும்போது சிலர் விரும்பாம இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதற்குனே சில ஸ்பெஷலான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. பொதுவாக இது தேன்ல ஊற வச்சு சாப்பிடும்பொழுது அதோட பலன்கள் ரொம்பவே அதிகம். அதே மாதிரி நம்ம ஸ்பெஷலா கொடுக்கக்கூடிய திரிதோட சமணி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. பேர்லயே இருக்கு பாருங்களேன், திரிதோட சமணி சூரணம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. இந்த மருந்துல பார்த்தோம்னா 3 தோடங்களையும் சமம் செய்யக்கூடிய மூலிகைகள் இதுல சேர்த்து நம்ம திரிதோட சமணி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசனை நம்ம ரெடி பண்றோம். இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் என்னென்ன பெனிஃபிட்ஸ், நம்ம உடல்ல என்னென்ன மாற்றங்கள் செய்யுது அப்படின்னா, ரொம்ப நாளா இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ், அடிக்கடி ஏப்பம் வர மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஏப்பம் வர பிரச்சனை இருக்கும், வயிறு உப்புசம் இருக்கும், தலை சுற்றல் இருக்கிறது. இதை தாண்டி பார்த்தோம்னா வாதம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய மூட்டு வலியோ தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படுது. இந்த மாதிரி வாதம் பித்தம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும்போதோ சமநிலையில் இல்லாத இருக்கும்போதோ நமக்கு இந்த திரிதோட சமணி சூரணத்தை பயன்படுத்துறோம். இந்த திரிதோட சமணி சூரணம் இப்போ ரொம்ப அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் பயன்படுத்துறாங்கன்னா நம்ம வெந்நீர்ல கலந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து 1/2 கிளாஸ் தண்ணீர்ல போட்டு நல்லா கலந்து குடிச்சிடணும். குடிச்சதுக்கு அப்புறம் மலைப்பூண்டு சின்ன சின்னதா கட் பண்ணி ஆல்ரெடி நம்ம வச்சுக்கணும். இதை சாப்பிடலாம். இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம தேன்ல ஊற வைத்து ஒரே ஒரு பல் மலை
பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 2-3 ஸ்பூன் தேன் விட்டு அதில் இந்த பூண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து சாப்பிடணும். இது கிட்டத்தட்ட நைட்டே நம்ம போட்டு வச்சுட்டா கூட நல்லது. நைட் ஃபுல்லாக அது வந்து தேனோடைய அந்த பூண்டு இருக்கும்போது இந்த திரிதோட சமனி சூரணம் சாப்பிட்டு ஒரு 10 நிமிடத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மலைப்பூண்டு தேனோட சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் தெரியறத நம்மளே பார்ப்போம். ஒரு 3-4 நாட்கள் கடந்து இருக்கும்போது உடல் ரொம்ப லைட்டா இருக்கிற மாதிரி, வயிறு உப்புசம் குறைஞ்ச மாதிரி நமக்கு தெரியும். ஃப்ரீயா மோஷன் போறது நமக்கே தெரியும். அடிக்கடி வந்து சளி தொந்தரவு வருது, இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா பூண்டு லேகியம்ன்ற ஒரு மெடிசன் இருக்கு. இது நம்ம சித்த மருத்துவத்துல இன்னைக்கு நிறைய பேர் நீங்க பயன்படுத்திட்டு இருப்பீங்க. இந்த பூண்டு லேகியம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா டெய்லி இரவு நேரத்துல சாப்பிட்டா கூட போதும். இதுலயே பூண்டோட சேர்த்து நிறைய மூலிகைகள் கலந்துதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த பூண்டு லேகியத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து குணமாகுது. ஸோ ஜாயின்ஸ்ல இருக்கக்கூடிய பெயினா இருக்கட்டும், மூட்டு வலிகளா இருக்கட்டும், சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து குறையிறது, இந்த மாதிரி நிறைய நம்ம உடல் உபாதைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பூண்டு லேகியத்தை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய நாட்டு பூண்டோட பலன்களோ இல்லை நாட்டு பூண்டை எந்த மருந்தோட சேர்த்து நம்ம சாப்பிடலான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து பார்த்தோம்னா நாட்டு பூண்டு நம்ம ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம ஃபுட்டுக்கு வந்து பயன்படுத்தும் போது ரொம்ப 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 டேஸ்டா இருக்கும். ஸோ இதை வந்து சில மருந்தோட சேர்த்தும் நம்ம சாப்பிடும்பொழுது நல்ல ஒரு பலன் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ பொதுவாக நான் பூண்டு சொல்லிட்டேன், கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு, வயிறு மந்தம் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு, மலச்சிக்கல் இருந்தால் அதை வந்து சரி பண்ணும். அதற்கு ஒரு பெஸ்ட் மெடிசனாக நம்ம கொடுக்கறது தான் சீரண சஞ்சீவி சூரணம். இந்த சீரண சஞ்சீவி சூரணம் எதுக்கு கொடுக்கணும்னா பேர்ல இருக்கு பாருங்க. நிறைய பேர் கஷ்டப்படுறது, சாப்பிட்டோன்னே நெஞ்சிலேயே தொண்டையிலே நிற்கிற மாதிரி இருக்குங்க, நமக்கு வந்து இது டைஜஷன் ஆக மாட்டேங்குது அப்படின்லாம் நம்ம சொல்றோம். ஸோ இந்த சீரண சஞ்சீவி சூரணத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதை தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த நம்ம நாட்டு பூண்டை பயன்படுத்தலாம். இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த சீரண சஞ்சீவி சூரணம் வெந்நீர்ல கலந்து குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 பல் பூண்டை நம்ம பயன்படுத்தலாம். சிலர் நீங்க வந்து பூண்டை பால்ல வேக வைத்து சாப்பிடுவீங்க, அந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம். இந்த 2 பல் நாட்டு பூண்டை பாலோடு சேர்த்து 2ல இருந்து ஒரு 5 பல் பூண்டு எடுத்துக்கிட்டா போதும். பாலோடு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த பாலோட சாப்பிடணும். அந்த சீரண சஞ்சீவி சூரணத்துக்கு பிறகு இந்த நாட்டு பூண்டை பாலோட வேக வைத்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். அப்போ இது வந்து சாப்பிட்ட பிறகு நம்ம இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம சாப்பிட்ட உணவு வந்து நல்லா செரிக்க ஆரம்பிக்கும். இதனோட சேர்ந்து உடல்ல அதிகப்படியாக இருக்கக்கூடிய வாயு வெளியேறும். அந்த மாதிரி வாயு வெளியேறும்போது உடல் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறது பார்க்கலாம். இதுவே இதயம் சார்ந்த பிரச்சனைகள், இதயத்துல வந்து பிளாக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அப்நார்மலா இருக்கக்கூடிய இசிஜி பிரச்சனை, இசிஜி வந்து அப்நார்மலா நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம். ஸோ இதற்கு வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாகவே நம்ம வந்து பூண்டை பயன்படுத்தலாம். நான் சொன்ன மாதிரி பூண்டை நம்ம தேனில் போட்டு ஊற வைத்து சாப்பிட்லாம், இல்லை பாலோட வேக வைத்து சாப்பிட்லாம். நிறைய பேர் பூண்டு வந்து எண்ணெய் உப்புலாம் நிறைய போட்டு ஊறுகாய் மாதிரி சாப்பிடுவீங்க. அதோட மருத்துவ குணங்கள் கொஞ்சம் மாறும். ஏன்னா இந்த அதிகமான உப்பு எண்ணெய் இருக்கும்போது அது கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸோ இல்லை பிபி பேஷண்ட்ஸோ சாப்பிட முடியாது. அதற்கு பதிலாக தான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம தேனூரலாவோ இல்லை பாலில் வேக வைத்தோ நம்ம சாப்பிடலாம். அடிக்கடி நம்ம உணவில் வந்து பூண்டு பொடி சேர்த்து வைத்து அதை வந்து நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றது, அந்த மாதிரி பூண்டை நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கிட்டே வரலாம். இப்போ நான் சொன்ன இந்த 2 மருந்தோடையும் இந்த 2 வகையான பூண்டுகளை நம்ம சேர்த்து மருந்தோடு சேர்த்து சாப்பிடும்போது பல வகையான பிரச்சனைகள், கொலஸ்ட்ரால்ல இருந்து ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு, மலச்சிக்கல் பிரச்சனை குணமாகிறதுக்கு, அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இந்த மழை காலத்துல ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ இந்த பதிவு நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பூண்டை எப்படி மருந்தா பயன்படுத்துறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.